Hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான Oreo milkshake தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்துல 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இதல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம டைரி மில்க் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 20 ரூபாய் டைரி மில்கை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இந்த டைரி மில்க் எல்லாம் நல்லா கரைஞ்சு திக்கா வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் சிரப் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம மில்க் ஷேக்குக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் வந்து 2 பாக்கெட் அளவுக்கு ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன், 10 ரூபா பாக்கெட்டு. இதை நல்லா உடைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்லேட் சிரப்பை சேர்த்து நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். இப்போ நம்ம இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மேலே சாக்லேட் சிரப் சேர்த்துக்கோங்க டெக்கரேஷனுக்கு. இப்போ நம்மளோட ஓரியோ மில்க்ஷேக் ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.